சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. உய்யலவாடா நரசிம்மரெட்டியின் வாழ்க்கையை பற்றி அறிந்தபோது மிகவும் உருக்கமாகத்தான் இருந்தது தாயே. அதே நேரத்தில் ஆந்திரத்தின் மற்ற பகுதிகள் அமைதியாக இருந்தனவா என்ன? கேள்வி எழுப்பினான் சிறுவன் சிவா. பிரிட்டிஷாருக்கு எதிரான எழுச்சியும் கிளர்ச்சியும் பரவலாக ஒவ்வொரு இடத்திலும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் பெரும் தொலை தொடர்பு வசதிகள் இல்லாத அந்த நாட்களிலே ஒருங்கிணைந்த கிளர்ச்சிகள் என்று இல்லாமல் அந்த இடத்துக்கான சிறு சிறு போராட்டங்களாகவே முடிந்துவிட்டன. ஆனால் ஆங்கிலேயர்களோ தங்களின் தொலை தொடர்பு வசதிகளின் மூலம் தங்கள் படைகளை உடனுக்குடனே நகர்த்தவும் முடிந்தது. உடனடியாக அந்த கிளர்ச்சிகளை அடக்கவும் முடிந்தது. உய்யலவாடா நரசிம்மரெட்டி கிளர்ச்சி மேற்கொண்டிருந்த அதே காலத்தில் ஆந்திரத்தின் விசாகப்பட்டினத்தை ஒட்டிய பகுதிகளில் மலைவாழ் மக்கள் பெரும் போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். ஜமீன்தார்களும் பாளையக்காரர்களும் கம்பெனி ஆட்சியை எப்படி எதிர்த்தார்களோ அதைவிட உக்கிரமாகவே எதிர்த்தார்கள். அசாமிலும் குஜராத்தின் கட்ச் பகுதியிலும் ராஜஸ்தானிலும் மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு எந்தவிதமான அடையாள அழிப்பு நெருக்குதல்கள் ஆங்கிலேயர்களால் ஏற்பட்டதோ அதே போலத்தான் இங்கும் ஏற்பட்டது. 1845 1848 வரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆங்கிலேயர்களுக்கு தீராத தொல்லை கொடுத்து வந்தார்கள். வணிக ரீதியாக தங்கள் உற்பத்தியை கபளீகரம் செய்து தங்கள் செல்வத்தை அடித்து பிடித்து கொள்ளையடித்து தங்கள் நாட்டுக்கு அனைத்தையும் கடத்தி கொண்டு போன பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியும் அதன் பணியாளர்களும் அந்த மலைவாழ் மக்களின் ஒரே தாக்குதல் இலக்காயிற்று. விசாகப்பட்டினத்தில் உள்ள கோல்கொண்டா பகுதி அந்த மலைவாழ் மக்களின் கிளர்ச்சிக்கான முக்கிய கேந்திரம் ஆனது. இங்கும் ஒருவன் அவர்களை ஒருங்கிணைக்க உதயமானான். அந்த மக்களுக்கு தலைமை தாங்கி கிளர்ச்சியை வழிநடத்தினான். அவன் பெயர் சின்ன பூபதி. ஏற்கனவே 1832-35 இடைப்பட்ட காலத்தில் ஆந்திரத்தின் இதே பகுதிகளில் கஞ்சம் பர்லாக்கி மேடி ஜமீன்தார் செய்த கிளர்ச்சி, ஸ்ரீகாகுளம் தொடர்ந்து கும்சூர் ஆகிய இடங்களில் ஏற்பட்ட கிளர்ச்சிகள் என்றெல்லாம் சொல்லியிருந்தேன் அல்லவா? அதன் பின்னர் சுமார் 10 ஆண்டுகள் மலைவாழ் மக்கள் மத்தியில் கிளர்ச்சிகள் ஏதும் பெரிய அளவில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று ஆங்கிலேயர்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். ஆனால் அந்த அரைகுறை அமைதியையும் உடைத்து கிளர்ந்தெழுந்தான் சின்ன பூபதி. இத்தனைக்கும் அவனுக்கு அப்போது வயது 19 தான். விசாகப்பட்டினம் பகுதியில் உள்ள கோல்கொண்டா மிகவும் பழமை வாய்ந்த ஜமீன். ஒரு புறம் மலைப்பகுதி, அதனை அடுத்து சமவெளி பகுதி. இயற்கை வளம் மிகுந்த அதனை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் அந்த ஜமீன்தாருக்கு வருடத்துக்கு 1000 ரூபாய் பராமரிப்பு தொகையாக கொடுக்க ஒப்புக்கொண்டார்கள். மலை அடிவாரத்தில் சமவெளி பகுதியில் ஜமீன்தாரின் அதிகாரம் முழுமையாக இருந்தது. ஆனால் குன்று பகுதிகளில் மக்கள் கம்பெனியின் வரி வசூல் கொள்கையை புறக்கணித்து ஜமீனுக்கு கட்டுப்படாமல் சுதந்திரமாக செயல்பட்டார்கள். இது கம்பெனிக்கு பெரும் உறுத்தலாக இருந்தது. 1836 குன்று பகுதிகள் தங்கள் கையை விட்டு போகும் நிலை ஏற்பட்டதால் ஜமீன்தார் ஆனந்த பூபதியை விலக்கிவிட்டு வேறு ஒருவரை கொண்டு வர முயன்றார்கள்
ஆங்கிலேயர்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.